ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா தக்காளி சட்னி தாங்க பண்ண போகிறேன். தக்காளி சட்னி வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போது வந்து வாங்க தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 4 பீஸ் வந்துட்டு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து சின்ன வெங்காயம் தேவையான அளவு நான் முழுசாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இருக்கிறப்ப தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா குழைவாக வதக்கிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு இப்போ வந்து தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிறத பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா இந்த சூட்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஸ்லோவாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, தக்காளி சட்னி ரெடிங்க. இப்போ வந்து நம்ம மல்லித்தலையை லைட்டாக தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தக்காளி சட்னி ரெடிங்க. இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துலேயும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாய்.